நம்ம வாழ்க்கையில முன்னேறும்போது ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும். எதிரிகள் உருவாகுவார்கள். பொறாமை வரும். உங்களை கீழே இழுக்க நினைப்பவர்கள் அதிகரிப்பார்கள். அப்போ சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? எதிரியை வீழ்த்த வாள் தேவையில்லை. அவனோட பலவீனத்தை புரிந்து கொள்ளும் அறிவு போதும். இந்த வீடியோவில் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவும் உங்களை தடுக்கும் எதிரிகளை அமைதியாக வீழ்த்தவும் யாரும் சந்தேகிக்காமல் வெற்றியை அடையவும் சாணக்கியர் அருளிய மேலும் சில மறைக்கப்பட்ட ரகசியங்களை உங்களோட பகிரப் போறேன். கடைசி வரை பாருங்க. என்றால் இதுல ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே திருப்பி போடலாம். ஒன்று, தவறுகளிலிருந்து கற்றல். மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து அதிலிருந்து பாடம் கற்க உங்கள் ஆயுள் போதாது. போலித் தோற்றம். ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது தன்னை விஷம் உள்ளது போன்றே காட்டிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இது ஒருவன் தன் பலவீனத்தை வெளிக்காட்டாமல் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு இளம் மாணவன் ஒரு பெரிய ஞானியை பார்த்து கேட்டான், ஐயா, வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா தவறுகளையும் நானே செய்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஞானி சிரித்தார். ஒரு வயதான மனிதனை காட்டினார். அந்த மனிதன் சொன்னான், நான் என் வாழ்க்கை முழுக்க தவறுகள்தான் செய்தேன். இப்போது புரிந்து கொண்டேன். ஆனால் காலம் முடிந்துவிட்டது என்று. இரண்டுதான் நேர்மையாகச் சம்பாதித்த செல்வம். திருப்தி அடையக்கூடாத 3 விஷயங்கள். முன்னேற நினைப்பவன் இந்த 3இல் ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாது. புதிய விஷயங்களை கற்பது, தர்மம் செய்வது, வெற்றியை நோக்கிய தவம். 3. நிஜமான நண்பன். உன் பலவீனத்தை குறிவைத்து தாக்குபவன் ஒருபோதும் உன் நண்பன் அல்ல. உண்மையான நண்பன் ஆபத்து காலத்திலும் பஞ்சகாலத்திலும் மரணத்தின் போதும் கூடவே இருப்பான். 4வது, செல்வத்தின் முக்கியத்துவம். பணமல்லாதவனை அவனது மனைவி, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கைவிடுவார்கள். ஆனால் மீண்டும் செல்வம் சேரும்போது அவர்கள் அனைவரும் அவனிடம் திரும்பி வருவார்கள். எனவே செல்வம் ஒரு சிறந்த உறவாக கருதப்படுகிறது. கர்மா. ஒரு மனிதன் தனித்தே பிறக்கிறான், தனித்தே இறக்கிறான். அவன் செய்த புண்ணிய மற்றும் பாவங்களின் பலன்களை அவன் தனித்தே அனுபவிக்கிறான். 5வது, ரகசியங்களை காத்தல். உங்களின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களையே அழித்துவிடும். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அந்த திட்டத்தை வெளியே சொல்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். 6வது, நட்பு. உங்களை விட உயர்ந்த நிலையிலோ அல்லது தாழ்ந்த நிலையிலோ இருப்பவர்களுடன் ஒருபோதும் நட்பு கொள்ளாதீர்கள். அத்தகைய நட்பு உங்களுக்கு மன நிம்மதியை தராது. ஒவ்வொரு நட்பிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு சுயநலம் மறைந்திருக்கும். 7. செயலில் இறங்கும் முன் சிந்தித்தல். எந்த ஒரு வேலையை தொடங்கும் முன்பும், நான் ஏன் இதை செய்கிறேன்? இதன் முடிவு என்னவாகும்? இதில் நான் வெற்றி பெறுவேனா? ஆகிய 3 கேள்விகளை உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். 8ஆம், செல்வமும் நற்பண்பும். ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் ஆவதில்லை. அவனது செயல்களாலேயே, கர்மாவினாலேயே மேன்மையடைகிறான். ஒரு அறிவாளி தான் இழந்த செல்வம், தனக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றும் பிறர் தன்னை திட்டியது ஆகியவற்றை தன்னுடனேயே வைத்திருக்க வேண்டும். அதை வெளியே பகிரக்கூடாது. 9. வாக்குவாதம் தவிர்த்தல். ஆசிரியர், தலைவன், நண்பன் மற்றும் அறிவாளி ஆகியோரிடம் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. மன உறுதி. ஒரு வலிமையான மனதை யாராலும் வெல்ல முடியாது. எனவே தெளிந்த சிந்தனையும் மனக்கட்டுப்பாடும் கொண்டிருப்பதே வெற்றிக்கான வழி. 10. அதிக நேர்மை கூடாது. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படுகின்றன. அதுபோலவே உலகில் அதிக நேர்மையுள்ளவர்கள்தான் முதலில் துன்புறுத்தப்படுகிறார்கள். எனவே பாம்பை போல வளைந்து நெளிந்து வாழவும் பழக வேண்டும். 11ஆம், பகைவனின் ரகசியம். ஒருவனை வெல்ல வேண்டுமானால் அவனது ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் ரகசியத்தை அவனுக்கு தெரியாமல் பாதுகாப்பதுதான் உங்களின் உண்மையான வெற்றி. 12. மன்னிக்க கூடாதவர்கள். ஒரு முறை துரோகம் செய்தவரை மீண்டும் நம்புவது தற்கொலைக்குச் சமம். அறிவின் எல்லை. புத்தகம் மட்டுமே கையில் வைத்திருப்பவனுக்கு அறிவு வராது. அந்த அறிவை சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரியாதவனுக்கு அது சுமக்கத் தெரியாத பாரம். 14. மதிக்க வேண்டிய நபர்கள். மற்றவர்களுக்கு பயந்து வாழாதே.
ஆனால் உன்னை விட அறிவில் சிறந்தவர்களுக்கும் உனக்கு உணவளிப்பவர்களுக்கும் எப்போதும் தலைவணங்கு. 15. செல்வத்தை மறைத்தல். உன் பணப்பையை ஒருபோதும் பிறரிடம் காட்டாதே. பணம் குறைந்தால் உறவுகள் விலகும். பணம் அதிகமானால் பொறாமை கொண்ட எதிரிகள் உருவாவார்கள். 16. காலத்தின் வலிமை. நேரம் வரும்போது ஒரு பிச்சைக்காரன் கூட அரசனாகலாம், ஒரு அரசன் பிச்சைக்காரனாகலாம். காலம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது, எனவே எதற்கும் கர்வப்படாதே. 17. தனித்துவம். உலகம் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடும், ஆனால் நீங்கள் உங்களோடு மட்டும் போட்டியிடுங்கள். நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருப்பதே உண்மையான வெற்றி. உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பினால் பாதி தூரத்தை கடந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். மீதி தூரத்தை உங்கள் உழைப்பால் கடந்து விடுவீர்கள்.